ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. முன்பொரு காலத்தில் தந்தை பெரியாரை எதிர்த்த பொது உடைமைகள் இன்று வந்து நிற்கும் இடம் பெரியாரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவுக்கு கருப்பு சிகப்பு தற்காலிகம்தான் என்றும் கருப்பு மறைந்து உலகம் முழுவதும் சிகப்பு தான் பறக்கும் என்றவர் பெரியார் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் அன்றைக்கு எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை, தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள். பெரியாரை எதிர்த்தார்கள். பொது உடைமை தத்துவம் என்று சொல்லிக்கொண்டால் யார் பெரியாரை எதிர்க்கவில்லை? சிங்காரவேலர் விமர்சித்தார். ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார். பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை, அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில். சிங்காரவேலர் மட்டுமல்ல, ஜீவா எதிர்த்தார், ஜீவா விமர்சித்தார், இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார். ஆக பொது உடைமைவாதிகள் இந்த இயக்கத்தை, 100 ஆண்டு கண்ட இந்த இயக்கத்தை விமர்சித்தார்கள், விலகி நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியுமா? எப்படி பொது உடைமை இயக்கம் நம்போடு இருக்கிறதோ, எந்த பெரியாரை விமர்சித்தார்களோ, எதை நாம் துண்டாடுகிறோம் நாட்டை என்று சொன்னார்களோ, யாரை பார்த்து நான்சென்ஸ் என்று அதே நேரு சொன்னாரோ, அந்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறது என்றால், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்றால், எங்களுடைய முதலமைச்சரை கேட்டால் தாய் கழகம் திடலில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அன்றைக்கு தோன்றிய இயக்கங்கள் எத்தனை இயக்கமாக இருந்தாலும் எல்லா இயக்கமும் எங்கே வந்து நிற்கிறது என்றால் தந்தை பெரியார் இடத்தில் நிற்கிறது, திடலில் நிற்கிறது. நமக்கு இருக்கிற ஒரே இயக்கம் எது தெரியுமா? மீதி இருக்கிற இயக்கம் RSS இயக்கம். ஆக அரசியல் சட்டம் எழுதுகிற போது என்னவெல்லாம் தோன்றியதோ, அந்த உணர்வுகளை எல்லாம் எங்கே பிரதிபலித்தார்களோ, அந்த காங்கிரஸ்காரர்கள் நம்மை விமர்சித்தார்களே, அவர்கள் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்று நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். எந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகித்த அம்பேத்கர் சொன்னாரே, இந்து ராஜ்யம் அமைந்தால் அதை விட ஆபத்துக்கு இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னாரே, அந்த அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டம் இருக்கிறது. இவர்களெல்லாம் உருவாக்கிய அரசியல் சட்டம் இன்னமும் இருக்கிற போதே அதே RSS அமைப்பில் இருந்து ஒருவர் வந்து பிரதமராக வந்து நாணயம் வெளியிடுகிறார் என்றால் 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சுயமரியாதை இயக்கத்திற்கான வேலை அதிகமாக இருக்கிறது என்று பொருள். கம்யூனிசம் வந்ததே நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அங்கே ஒரு கோர்பச்சா வந்தார், அங்கே சில பேர் சிதைப்பதற்கு ஆள் வந்தார்கள். 100 ஆண்டு காலம் ஒரு தத்துவம் தளராமல் உயிர்ப்போடு இருப்பது மட்டுமல்ல, அது இன்னும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறது என்பது உலகத்தில் வேறு எந்த தத்துவருக்கும் எந்த தலைவனுக்கும் கிடைக்கவில்லை. அது பெரியாருக்கும் பெரியாருடைய தத்துவத்துக்கும் தான் கிடைத்தது. நீங்கள் பயப்படுறதில்லை. எங்கேயாச்சும் ஒரு முதலமைச்சர் இந்தியாவினுடைய அரசியல் சமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு, இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் முதலமைச்சராக இருந்து கொண்டு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லின்னு சொல்ல முடியுமா? அவரா பேசுகிறார்? அவருக்கு உள்ளார இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார், கருப்பு சட்டை உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆற்றலும் துணிச்சலும் உள்ள ஒரே இயக்கம் இந்த இயக்கம்தான். இந்த இயக்கம் சொல்லுவதை தமிழ் பெருங்குடி மக்களே, நீங்கள் கோயிலுக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் போங்க, எந்த காட்டுக்குள்ளேயும் போங்க, ஆனால் அங்கே உங்களுக்கு விஷ ஜந்து தீண்டினால் உங்களுக்கு இருக்கிற மருந்து ஒரே மருந்து, இந்த மருந்து தான். நான் சகோதரர் ஆர் ராசா அவருக்கு சொல்கிறேன், ஜீவா முரண்பட்டார், பகையாக அல்ல வளர்முரண். சிங்காரவேலர் முரண்பட்டார், பகையாக அல்ல வளர்முரண். தந்தை பெரியார் இந்த இருவரையும் ஒருபோதும் துரோகி என்று சொன்னதில்லை என்பதை ஆர் ராசா அவர்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நாங்கள் முரண்பட்டது உண்மை, ஆனால் பெரியாருக்கு தீங்கு செய்யவில்லை, துரோகம் செய்யவில்லை. கருத்தால் முரண்பட்டோம். நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம், உண்மைதான். பெரியாரை நிரப்பிக் கொள்கிறோம், பெரியார் தேவைப்படுகிறார். ஆனால் பெரியார் வந்து சேர்ந்த இடம் கம்யூனிசம், சமத்துவம் என்பதை ராசா அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெரியார் சொன்னதே, இந்த கொடியில் கருப்பு சிவப்பு இருக்குது அல்லவா, இது தற்காலிகம். இந்த கருப்பு மறைந்து உலகம் முழுவதும் சிகப்பு கொடி மட்டும்தான் பறக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். கம்யூனிஸ்டுகளை போல் எதிர்கொண்ட சதி வழக்குகளை சந்தித்த இயக்கம் எது? பெசாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு.
நெல்லை செறிவடக்கு, சென்னை செறிவடக்கு, 100 ஆண்டுகளில் சுட்டுக் கொல்லப்பட்ட கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேர்? நாடு கடத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? தூக்குமேடைக்கு சென்றவர்கள் எத்தனை பேர்? எவ்வளவு வழக்குகள்? அதை தாண்டி 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வாழ்கிறது. சுயமரியாதை இயக்கம், அவமானங்கள், அடக்குமுறைகள், வழக்குகள் எல்லாவற்றையும் தாங்கி 100 ஆண்டு வாழ்கிறது. இந்த 2 இயக்கமே 100 ஆண்டுகளில் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்கிறது என்று சொன்னால் இந்த 2 இயக்கத்தினுடைய கனவு சமதர்மம், சமத்துவம். அந்த புள்ளியில் மிக ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அதிலிருந்து கொஞ்சம் இடரக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய இலக்கு RSS BJP. நம்முடைய முரண் வளர்முரண், அது பகைமுரண் அல்ல. எனவே நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒரு பெரும்போரை தமிழ்நாட்டு முதல்வர் துவக்கியிருக்கிறார், தமிழ்நாடு துவக்கியிருக்கிறது. அந்த பெரும்போரில் கம்யூனிஸ்டுகள் அருகில் இருக்கிறோம். தந்தை பெரியார் பகுத்தறிவின் சின்னம், சுயமரியாதையின் சின்னம், கழகத்தின் சின்னம், தேசிய ஜனநாயகத்தின் சின்னம். ஒரே வரியில் சொல்வது என்று சொன்னால் சமத்துவத்தின் சின்னம் என்று நாங்கள் நம்புகிறோம். பெரியாரே சொல்வது போன்று அவரது எழுத்துக்களில் ஒருபோதும் கம்யூனிசத்தை, சமத்துவத்தை தாக்கி எழுதியதே இல்லை. இறுதி லட்சியம் அதுதான் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே பெரியாரே இந்த பதாகையை தந்த பிறகு நாங்கள் அருகில் வராமல் வேறு யார் அருகில் வருவார்கள்? எனவே முன்னிலும் நெருங்குவோம். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். பெரியார் திராவிட இயக்கத்தின் அருகில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதில் ஒன்றும் முரணில்லை, தவறில்லை, வருகிறோம். ஆனால் இந்த உலகில் மகத்தான புரட்சிகளை நடத்தியது யார்? பெரியாரே சொன்னது போல் அக்டோபர் புரட்சியை யார் நடத்தினார்? ரஷ்ய புரட்சி யார் நடத்தியது? சீன புரட்சி யார் நடத்தியது? வியட்நாம் புரட்சி யார் நடத்தியது? ஆப்பிரிக்க நாடுகளின் புரட்சியை யார் நடத்தியது? நேரம் கிடைக்கிற போது அந்த பழைய தந்தை பெரியாருடைய தலங்கங்களின் எழுத்து பார்த்தால் தெரியும். உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகள் அல்லவா இந்த போர்க்குடியை தூக்குகிறார்கள், விடுதலையின் பக்கம் நிற்கிறார்கள் என்று தந்தை பெரியார் சொன்னதை நேரம் கிடைக்கிற போது நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு